மரியாதைக்குரிய ஊர்க்காரர்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை மக்கள். ஈரோடு கோசாஸ்பத்திரியில் தான் நான் பிறந்தது. அதுக்கப்புறம் கோயம்புத்தூருக்கு போய் அங்கே ஸ்கூல் படிக்கிறதுக்கு முன்னால் வெள்ளாம்புரியில் அம்மா இங்கே மிட்வைஃபாக ஒர்க் பண்ணிருக்கோம். 1ஆம் கிளாஸ் வரைக்கும் இங்கே படித்தேன். அதுக்கப்புறம் எங்கள் தாத்தா வந்து கூப்பிட்டு போய் இங்கே ஸ்கூலில் அப்போ வெள்ளாம்புரியில் நினைக்கும் போது இன்னும் எனக்கு காமெடியாக இருக்குது. என்னென்னா ஒரு 15 அடி 15 அடி தான் இருக்கும். அந்த ஒரு 10 மணிக்கூட பேர். ஆனால் மேலே வந்து ஒரே ஒரு ஹாஃப் இது. முதல் 2 வயசில் இருக்கிறவங்க 1ஆம் கிளாஸு, அடுத்த வயசில் இருக்கிறவங்க 2ஆம் கிளாஸு, 3ஆவது வயசில் இருக்கிறவங்க 3ஆம் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோதான் ஸ்கூல். இங்கே தான் நான் 1ஆம் கிளாஸ் படித்தேன். ருக்மணி டீச்சர், ஒரே ஒரு டீச்சர், 3 பேருக்கு அப்போ நான் பாடம் எடுப்போம். அப்போ எங்கள் தாத்தா வந்து இங்கே சின்ன பள்ளியில் 1ஆம் கிளாஸ் முடிச்சிட்டேன். அடுத்த 2ஆம் கிளாஸுக்கு போகணும், லீவு. இங்கே என்ன படிக்க போகிறான் பாருங்க. அங்கே கோயம்புத்தூரில் அவங்க எங்கள் அண்ணன் 2 பேர்த்தையும் முதல்ல கூப்பிட்டு போயிட்டாங்க. அவளை கூப்பிட்டு அங்கே தான் 1ஆம் கிளாஸில் தான் அங்கே படிக்க வச்சாங்க. எங்கள் அம்மா வந்து இவன் கழிச்சு போய் என் கூட இருக்கட்டும் அப்படின்னு சொன்னதுனால இங்கேயும் 1ஆம் கிளாஸ் படித்தேன். அதுக்கப்புறமா வந்து எங்கள் தாத்தா வந்து இல்லை அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு போய் அங்கே முனிசிபல் ஸ்கூலில் சேர்க்கும்போது லைஃப்பில் என்னென்ன காமெடி பண்ணி சொல்லுவாங்க. அந்த ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போனாரு. ஹெட்மிஸ்டர்ஸ் ஒன்று காட்டுக்காங்க. எங்கள் ஸ்கூலில் சேர்ந்தது 1ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணிட்டு 2ஆம் கிளாஸ் முனிசிபல் ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போயிட்டு அப்புறம் எல்லாம் லைனாக இருந்தாங்க. அவங்க பேரண்ட் யாரோ போட்டிருக்காங்க. எனக்கு என் தாத்தா இருந்தார். நான் உள்ளே போகிற டைம் வரும்போது வெளியே டீ கடையில் ஒரு டீ வேணா வாங்கி கொடுத்தாரு. என் கையில் கொடுத்தாரு. சரி பையன் பேரன் ரொம்ப நேரமாக வெயில் நிற்கிறான்னு கொடுக்குறாரு கொடுத்து அப்படின்னு வச்சுட்டு சாப்பிட போனேன். டொப்பு தலையில் கட்டி உனக்கு இல்லை வந்து அந்த கும்பளவு காட்டுக்குள்ள அவங்களுக்கு போய் டீ வடை டேபிள் மேலே வச்சு கொடு. எதுக்கு அவங்களுக்கு டீ வடை யாருமே குட்டியா அப்படின்னு உள்ளே போனதுக்கப்புறம் அந்த டேபிள் மேலே டீ வடை வச்சுன்னு அம்மா சிரிச்சாங்க. மிஸ்டர் என்னதாக்கா பையன் இல்லை பேரண்ட்லாம் பிரியமாக வாங்கிட்டு வந்தான் அப்படின்னு. அட்மிஷனுக்கு லஞ்சம் எந்த காலத்துலேயும் வாங்கிட்டு. அப்புறம் சிரிச்சுக்கிட்டு அந்த அம்மா சரி சரி பையனா ஊரில் 1ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருந்தான், கிராமம் 2ஆம் கிளாஸ் சேர்த்தான்னு சொல்லி கொடுத்தோங்க. ஐயோ தாத்தா இன்னைக்கு 1ஆம் கிளாஸ் தான் எடுத்துக்கிறோம், 2ஆம் கிளாஸ் நாளைக்கு